ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு நைஃப் வச்சு நல்லா அது மேலே இருந்த கருப்பெல்லாம் நீக்கி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்ததாக அதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிட்டேன். அடுத்ததாக இப்போது இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் பெப்பர் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ உப்பு சேர்க்கும்போது தான் அந்த கறியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10-12 விசில் நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க. கறி நல்லா அலையிற அளவுக்கு வேகணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கால் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக நாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 முந்திரி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைல்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வானலை வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன்லாம் சேர்க்க போகிறோங்க. இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தட்டி போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா சேர்க்க போகிறோம். புதினா சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ரெண்டுமா சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா. அடுத்ததாக இது கூடவே நான் குழம்பு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து குழம்பு வைக்கிறதுனால நீங்கள் குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நீங்கள் குழம்பு தூளே ஆட் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகாயை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ பாருங்கள் நான் அந்த மசாலாவை எடுத்து அப்படியே வேக வச்ச கறியில் ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு இப்போ நாம் குக்கர்லேயே வைக்க போகிறோம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு தடவை அலசி ஊற்றிக்கலாம். பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நாம் இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம விசில் போட்டு திரும்பவும் ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.
பூரி சப்பாத்தி பரோட்டாக்குமே கூட செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.